வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டை பொடிமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நார்மலாக பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து கீழே போட்டுருவோம். ஆனால் அப்படி போடாமல் நம்ம இதை வந்து காய வச்சு இந்த மாதிரி பொடிமா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், 5 பல் பூண்டு, ஒரு துண்டு தேங்காய், 60 பலாக்கொட்டை எடுத்துக்கலாம். 150 கிராம் பலாக்கொட்டை. நீங்கள் இதை கடையிலையும் வாங்கிக்கலாம் ரெடிமேடாக, இல்லைன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற பலாப்பழத்தில் உள்ள கொட்டையை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய வெங்காயம். ஃபர்ஸ்ட் நம்ம பலாக்கொட்டையில் இந்த வெளியில் உள்ள தோலை உரிச்சிக்கலாம். நம்ம பலாப்பழத்தை சாப்பிட்டு இந்த கொட்டை கீழே போடாமல் அதை அப்படியே காய வச்சிடலாம். நீங்கள் வெயில் இருந்தது அப்படின்னா வெயிலில் காலையில் காய வச்சுட்டு ஈவினிங் எடுத்தால் போதும். ஒரு நாள் காய வச்சாலே போதும். இந்த மாதிரி தோல் வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இல்லை வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேன் காற்றுலேயே 2 நாள் காய வச்சுக்கோங்க. காய வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம லேசாக இப்படி பிச்சாலே வந்து தோல் வந்துடும். இது மாதிரி மீதம் உள்ள எல்லா பலாக்கொட்டையிலையும் நம்ம தோலை எடுத்து வச்சிடலாம். தோலை எடுத்து வச்சுட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு குக்கரில் எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் குக் பண்ணிடலாம். குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த பலாக்கொட்டையை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த பலாக்கொட்டையை மட்டும் நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லேசாக 1 இல்லைனா 2 சுற்று மட்டும் சுற்றுங்க. ரொம்ப நல்லா அரைக்க வேண்டாம். லேசாக அது உதிரியாக இருந்தாலே போதும். அதை உதுத்தி விட்றதுக்கு தான் நம்ம இப்போ அரைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் இந்த பொடிமா செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் உளுந்து சீரகம் சேர்த்துடலாம். உளுந்து சீரகம் நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு பூண்டுலேருந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வரட்டும். லேசாக பூண்டு சிவக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பலாக்கொட்டை பொடி மாஸ் வந்து நம்ம எந்த சாதத்தோடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பலாப்பழத்தோட கொட்டையை வந்து நம்ம அப்படியே அவிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கூட்டு செய்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொட்டையை நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம பலாப்பழம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற கொட்டையை இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு நம்ம கூட்டும் செய்யலாம். நம்ம நார்மலாக செய்கிற கூட்டை விட இந்த பொடி மாஸ் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். பூண்டு லேசாக செவந்துருச்சு. பெரிய வெங்காயம் 1 வச்சுருந்ததை நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். லேசாக வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அதெல்லாம் அடி பிடிச்சிரும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பலாக்கொட்டை சேர்த்துடலாம். இப்போ வெங்காய கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ரௌன் கலராக.
நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சிருந்த அந்த பலாக்கொட்டை, வத்தல் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வத்தல் தூள், மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம முட்டை பொடி மாஸ்லாம் செய்கிறப்ப நல்லா கொத்தி விடுவோம்ல, அதை மாதிரி இதை நல்லா கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம நல்லா அதை வந்து இப்படி கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா உதிரியாக வந்துடும். அது மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கிறப்போ ரொம்ப அரைச்சிடாதீங்க. ரொம்ப அரைச்சா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் தான் அரைக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா இதை கொத்தி விட்டுலாம். நல்லா இது உதிரியாக வரட்டும். நல்லா இதை கொத்தி விட்டுட்டு நல்லா இந்த வத்தல் தூள், மஞ்சள் தூள் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ஒரு தேங்காய் துண்டை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துலாம். நீங்கள் தேங்காய் துருவல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒட்டிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி உதிரியாக உதிர்த்தி விட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இது நான்ஸ்டிக் பேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி பேனில் நம்ம கைவிடாமல் நல்லா கொத்தி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். லாஸ்ட்டாக இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பொடி மாஸ் ரெடி ஆயிரும். பலாக்கொட்டை பொடி மாஸ் ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் அதில் எந்த ரைஸ் கூடனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த பலாக்கொட்டை பொடி மாஸ் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை வந்து கீழே போடாமல் அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டேஸ்டான டிஷ் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிரும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக உங்களால் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கிடலாம்.